வணக்கம். இந்த ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். 1ஆம் தேதி குருப்பெயர்ச்சி, அது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நேரங்காலத்திலேருந்து எல்லாத்தையும். இந்த குருப்பெயர்ச்சினால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, அதை மட்டும் பார்ப்போம். மீனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே எதிர்நீச்சல் போட்டு தான் வாழணும், வழியே கிடையாது. எல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு, ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு தடங்கள் ஏற்படும், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ மீனராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடமான தைரிய விரிய ஹிருதயஸ்தானத்தில் வந்து ஒரு உட்கார்ந்துருக்கார். இவ்வளோ நாளும் ஒரு கோழைத்தனமான சிந்தனைகள் இருந்திருக்கும், அதிலிருந்து ஒரு மீண்டு வந்திருப்பாங்க. அதனால் தைரியங்கள் ஓரளவுக்கு வந்துடும். மீனராசிக்காரங்களுக்கு 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. களத்திரஸ்தானத்தை பூர்வ புண்ணிய பார்வையாக பார்க்குறாரு. நிச்சயமாக வருமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பேரில் தொழில் பண்ணாமல் மனைவி பேரில் பண்ணின்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு நல்லா வந்துடுவியே. இல்லாட்டி வர்ற பணத்தை ஒழுங்காக கொண்டு போய் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டீங்கனாலவே நல்லா வந்துடுவியே. அதுதான் முதல்ல. அது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வைங்கிற 5ஆம் பார்வையால் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் எல்லாம் சண்டை இல்லாமையே வந்துடும். நீங்கள் போகவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து சேர்ந்துடும், கரைச்செல்லாம் ஓஞ்சிடும். அதுதான் முதல்ல முக்கியம். அடுத்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுக போக சயன பாக்கியத்தை. இவ்வளோ நாளும் சொந்த வீடே இல்லாமல் இருந்திருப்பியே. யார் கட்டின வீட்டிலையாவது இருந்திருக்கலாம், உங்கள் தகப்பனார் கட்டியிருக்கலாம், உங்கள் ஐயா கட்டியிருக்கலாம், அவங்க வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக சொந்த வீடு கட்டி குடியேறிடுவீங்க. நம்புங்க மீனராசிக்காரர்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த பார்வையினுடைய வலிமை இருக்குது. சுக போக சயன பாக்கியம், இந்த பார்வை வலிமை இருக்கிறது. பூர்வத்தில் உங்களிடம் இருந்த பொருட்கள், வியாபார பொருட்கள், விற்காமல் இருந்த பொருட்கள், அல்லது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த இடம், நிலம், வீடு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். பிரச்சனையே இல்லாமல் கிடைக்கும். அதுதான் பெரிய காரியம். இந்த 9ஆம் பார்வைக்கு அவ்வளோ பெரிய 7ஆம் பார்வைக்கு, அதாவது 7ஆம் பார்வையாக தான் பார்க்குறாரு. அது வந்து ரிஷபத்தில் இருந்து அவர் பார்க்குறாரு. அதனால் எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய காலமாக அது இருக்கிறது. 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை. இவ்வளோ நாள் நீங்கள் தொட்டதெல்லாம் தொலைங்காமல் தான் இருந்திருக்கும். இப்போதெல்லாம் தொட்டதெல்லாம் தொலைக்கும், வச்சதெல்லாம் விளங்கும். என்ன, வயதானவர்களாக இருந்தால் அவர்கள் என்னத்தை சின்ன வயசில் என்னென்ன அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் வயசான காலத்தில் கிடைக்கும். தப்பு இல்லை. வயதான காலத்திலே தான் துன்பங்கள் அதிகப்படும். இளமையில் வந்து துன்பங்களை அனுபவிச்சுக்கலாம். கொஞ்சம் முதுமை ஏற்பட்டால் துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்காது. பொதுவாகவே 60 வயதை தாண்டியவர்களுக்கெல்லாம் பிள்ளைங்க, ஆணோ பொண்ணோ, மருமகனோ ஏதாவது ஒரு குறைவான வார்த்தை பேசினா கூட மனதுக்குள்ளே வேதனைப்படுவாங்க. அதெல்லாம் டோட்டலாக க்ளோஸ்டு, எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது. நீங்கள் தான் தனிக்கட்டையாக துணிந்து வாழக்கூடிய செல்வங்கள் குவியக்கூடிய காலம் வந்துருச்சுல்ல. அதனால் மீனராசிக்காரர்களுக்கு இனிமேல்
பயம் இல்லை. வாழ வேண்டிய காலம், அமைதியாக அன்பாக வாழ வேண்டிய காலம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாகிவிட்டது. தைரியமும் வந்துவிடும், செல்வமும் வந்துவிடும், வாழ்க்கையும் வளப்படும், சொத்துக்களும் கிடைத்துவிடும். விற்பனையாகாமல் கிடக்கின்ற உங்களது நிலங்களோ இடங்களோ வேறு வாங்கி வைத்த பொருள்களோ அனைத்துமே விற்பனையாகிவிடும். இதை விட என்ன வேணும்? வாழ்க வளமுடன். மீனராசிக்காரர்களுக்கு அவருடைய ஜாதகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிர்வாகம் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இதை நடத்துகின்றவர்கள் வேற ஒருவர். அவர் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுக்கவும் சொல்லிட்டாங்க, கையடக்க தொலைபேசி எண்ணை. என்னுடைய கையடக்க தொலைபேசி எண் 9345711144. மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய கையடக்க தொலைபேசி எண் 9345711144. நன்றி, வணக்கம்.